ஃபெராரி டெஸ்டரோசா. அது வேற. அது வேற ஒரு வேற ஒரு டெஸ்டரோசான்றது ஃபெராரி. ஓகே. ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேம் தான் சீட்டா. ஸோ அதுதான் வந்து அங்கே சீட்டான்னு வந்து நீங்கள் நேம் பேட்சே பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ இந்த 2 காரும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு கார். சிட்டியோடைய அந்த வைப் வந்து அந்த ரெட்ரோ வைபை அகெயின் GTA 6 மீண்டு கொண்டு வந்துடும். ஆக்சுவலாக இப்போ $3 billion வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை. ஏன்னா அது இன்னும் ராக்ஸ்டார் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. யாரோ ஒரு ரிப்போர்ட், அது ரிப்போர்ட் யார் வேணால் பண்ணலாம். நீங்கள் நாங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலாக அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த மேப் ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற மேப் தாண்டி செம்ம பெரிய மேப். ஆமாம், நியூ மேப் வந்து அவங்க இந்த GTA ஆன்லைனில் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். யூசர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கேமர்ஸ், ஸோ ஃபைனலி இந்த புது பிராண்ட் நியூ சேனலில் பாட்காஸ்ட் பண்ணுவோம். GTA 6 உள்வரின்லாம் வரும்போது லைவ் ஸ்ட்ரீமு, டாப் கிளாஸ் கேம்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம், எஸ்பெஷலி GTA. ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டே வி ஹவ் பிளேட் என் ஆஃப் கேம்ஸ். நான் வந்து இப்போ மதன் மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி நான் உங்களோட சீனியர் நினைக்கிறேன், 27. ஸோ நீங்கள் ஜென்சி, நீங்கள் 90s தான். நம்ம ஓகே. ஸோ அந்த காலத்தில் மம்மி கேமு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. அப்புறமா வந்து ஹிடன் அண்ட் டேஞ்சர்ஸ்னு ஒரு கேமு, அப்புறம் டெல்டா ஃபோர்ஸ்னு ஒரு கேமு, டெல்டா ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கேமு. அது மாதிரி ஒவ்வொரு கேம்ஸ் இருந்தது. அப்புறம் மார்டல் காம்பேட்லாம் கொஞ்சம் அப்புறமா வந்தது. GTA San Andreas அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம ஆடும்போது. லைக் 2 years 3 years அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் GTA Vice City லான்ச் பண்ணாங்க 2002 நினைக்கிறேன். ஸோ அது வந்த போது செம்ம ட்ரெண்டிங். எல்லாருமே வந்து அந்த கேம் தான் சிடி வாங்கி விளையாடுவாங்க. ஸோ நான் அப்போ ஒரிஜினல் தான் வச்சிருந்தோன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் அண்ணா அப்போ டூம் கம்ப்யூட்டரில் விளையாடுவோம். ஸோ இப்போ அந்த GTA Vice City வைபு, ரெட்ரோ சாங்ஸு, 80s டைம்லைனில் நடந்தது. அது எல்லாமே அது வந்து அதோடைய ஃபீல் வந்து ஹவு டு நீங்கள் எப்போ விளாண்டிங்க ஆக்சுவலாக? பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் எனக்கு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடையாது. ஓகே. நான் என்னோட 11th ஸ்டாண்டர்டில் தான் ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கி ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம்மே GTA Vice City தான். அது எனக்கும் இன்ஸ்டால் பண்ண தெரியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேமர் இருக்கான். அவன் வந்து அப்போவே வந்து அப்படி அந்த மாதிரி கேரக்டர் கேம் வைஸ்லாம் அப்போவே அந்த மாதிரி இன்னுமே இருக்கான். இன்னுமே நல்லா பண்ணிருக்கான். அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இதில் சிடி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்தது அவன் தான். ஸோ அதில் ஆரம்பித்த ஒரு லவ் தான் இந்த GTA Vice City. அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து பர்சனலாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சில மிஷின் முடிச்சிருக்கேன். எஸ்பெஷலி சொல்ல போனால் அந்த ஹெலிகாப்டர் மிஷின், டெமாலிஷன் மேன். கண்டிப்பாக அந்த டெமாலிஷன் அது எனக்கு இப்போ கூட முடியல. 4 நாள் விளாண்டு முடிச்சு கொடுங்க. இப்போ கூட எனக்கு தெரியாது. இப்போ விளாட கொடுத்தா அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக முடிப்பேனான்னு தெரியாது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மிஷின் ரொம்ப உன்னிப்பு தேவை, ஃபோக்கஸ் தேவை, டைம். அந்த டைம்குள்ள அது அந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கணும். அதுக்கு வந்து 4 இடத்துல பாம் வைக்கணும். அந்த 4 இடத்துல பாம் வைக்கிறதான் கஷ்டமே. அந்த பாம் வைக்கும்போது ஒரு ஹாரர் படம் வர மாதிரி இருக்கும். சுத்தியல எடுத்து தூக்கிட்டு வருவானுங்களே, அதெல்லாம் என்னடா எங்க இருந்துடா வரானுங்க. ஸோ ஆப்வியஸா வந்து GTA 6 இப்போ வரப்போகுது ஆப்வியஸா. ஸோ இந்த GTA 6 வரதுக்கான முக்கியத்துவமான ட்ரெண்டே Vice City தான். அது ஹவ் யூ ஃபீல் தட் இம்பாக்ட்? ஏன் வந்து எல்லாருமே விண்டேஜுக்கே போகிறாங்க திரும்ப? அந்த இம்பாக்ட் என்னன்னா, as you said, அது வந்து ஒரு விண்டேஜ். அந்த விண்டேஜ் மேப்பை திருப்பி ரீமாஸ்டர் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க GTA 6ல். ஸோ அதோட ஆக்சுவல் கேம் பிளே வந்ததுக்கப்புறம் நியூ யூசர்ஸ் இப்போ கரண்ட்டாக இப்போ தான் நான் வந்து GTA 6 GTAன்ற ஒரு கேமை இப்போ தான் நான் விளாட போகிறவன்றவங்களுக்கு அந்த மேப் வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு மேப் முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருக்கும். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட். கண்டிப்பாக அதுவே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் மேபி 1 billion ஆஃப் பீப்புள் வந்து ஆல்ரெடி Vice City விளாட்னவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பீப்புள் எல்லாருமே 1 billion இருக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 20 million பீப்புள் வந்து அந்த Vice Cityக்காகவே வந்து அந்த GTA 6 வாங்கி விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் GTA Vice Cityல பிடிச்ச ஸ்பாட்ஸ்
ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு என்ன அப்படின்னா அந்த ஓஷன் வியூ தான். ஓஷன் வியூ ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் தான். ஐ லவ் இட். ஸோ அது GTA 6 எடிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ம். அது வந்து அதோட இம்பேக்ட் வந்து எவ்ரி டைம் அதை பார்க்கும்போது அது அப்படியே ரெட்ரோ அந்த லெவலுக்கு போன அந்த ஃபீல் தான் இருக்கு. அதாவது வந்து கிராஃபிக்ஸ் விட்டுருங்க, அந்த காலத்தில் வைசிட்டி கிராஃபிக்ஸா 6 கிராஃபிக்ஸான்றது தெரியல. அப்பவே திரும்பவும் இந்த ஏஜ் வந்தாலும் அந்த ஓஷன் வியூவில் அந்த இடத்துல ஒரு கேமை கொண்டு வந்து அங்கே போய் நம்ம விளையாட போகிறோம். அந்த இடத்துல போய் அந்த நாஸ்டாலஜி. இன்னொரு பெரிய தியரி என்ன தெரியுமா? ஆக்சுவலாக ஓஷன் வியூன்றது என்னது? மோட்டல் தானே அது. ஒன் ஆஃப் தம் ஹோட்டல் ஹைலே. இது ஒரு தியரி தான், எனக்கு தெரில. ஸோ இந்த ஓஷன் வியூன்ற ஒரு இடத்துல அஃப்கோர்ஸ் லூஷியாவும் ஜேசனும் ரொம்ப வந்து அந்த பேர் வந்து எனக்கு வரமாட்டேங்குது. நான் என்ன பண்றது? 100 தடவை அந்த கேம் ஆடினாலும் திரும்ப நான் 10 தடவை யோசிச்சுட்டு தான் அந்த பேரை சொல்லணும். அதாவது வாயில வந்து லூக்கஸ்ன்னு வருது எனக்கு சம்டைம்ஸ். கரெக்டா சொல்லிடுறியான்னு பார்த்தேன். சொல்லிட்டேன். ஸோ அதாவது வந்து அந்த ஒரு அதான் இங்கே பாருங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த மேப் வந்து ரியலிஸ்டிக்கா அவன் கொண்டு வந்தாலும் GTA 6 இதை விட மினிமம் 6 மடங்கு செம்மையா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து இன்னும் வந்து அந்த அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஃபீச்சர் வரல. ஜஸ்ட் அந்த பில்டிங்ஸே அவனுக்கு ரெண்டர் பண்ணிருக்கானு. அவ்வளவுதான். இது ரே ட்ரேசிங்கா? அது ரே ட்ரேசிங். ஆனா வந்து அட்லீஸ்ட் அந்த நான் சொல்றது அந்த பில்டிங்ஸ் என்ட்ரபிள் அதுக்குன்னு அந்த 3D அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பிட்ச் பண்ணிருக்காங்க. எல்லாம் கிராபிக்ஸ் பிட்ச் பண்ணிருக்காங்க. இது ஓகே, இது வந்து வைசிட்டி. பட் அந்த ஜேசனும் லூசியா கேரக்டரும் இவனுக்கு வந்து ஜாலியா இவங்களோட வேலைகளை பார்த்துட்டு, ஏன்னா ஜேசன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ் மிலிட்ரி அவன் கேரக்டர் ஸ்டோரியா இருக்கு. ஸோ அவன் எதுக்கு இங்கே வரான் சிட்டிக்கு, வைஸ் சிட்டிக்கு, எஸ்பெஷலி லியோனிடா அந்த ஸ்டேட்க்கு அவன் ஏன் வரான்? அந்த சிட்டியில் அவன் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறான்? இவங்க 2 பேரும் அவன் ஏன் ஜெயிலேருந்து வெளியெடுக்கிறாங்க. வெளியே எடுத்துகிட்டு இவங்க ஜாலியாக இவங்களோட வேலையை பார்த்துட்டு சின்ன சின்ன ராபரிஸ்லாம் பண்ணிட்டு, அதில் எஸ்பெஷலி இப்போ கூட நினச்சா ஹார்ட் ரேட் அதிகமாகுது, கூஸ் பம்ப்ஸ் வர சீனு லூசியா கேரக்டர் தான். ஆக்சுவலாக லூசியா கேரக்டரை நம்ம ஒரு ஹார்ட்டாவோ 18+ செக்ஷுவல் ஓரியன்டாக பார்க்கலாம். லூசியா கேரக்டரோட ஃபீமேல் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஃபெமினிஸ்ட் ஆட்டிடியூட், அது வந்து அந்த கேரக்டர்கிட்ட பயங்கரமா இருக்கு. செம்மையா பண்ணிருக்கானுங்க அது. எஸ்பெஷலி அந்த நேத்து கூட இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அந்த கடையில இருந்து அப்படி வாக் பண்றாங்கல்ல, கடையில இருந்து வந்து அந்த ஆட்டிடியூட் வாக், அந்த டோர் அது லிட்டரலா படத்துல பாக்குற ஷாட் மாதிரி இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் சீன் மாதிரி இருக்கும்ல, ஹீரோ எல்லாம் இப்போ நம்ம தளபதி கத்துவோமே அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதேதான் உங்களுக்கு இருக்கா எப்படி? அது கண்டிப்பா அந்த அந்த சீன் வந்து கண்டிப்பா ஒரு பேங்க் தான். ஆமா, ட்ரெய்லர்ல வந்தது. அது ட்ரெய்லர்ல ஓகே. ரியல் கேம் பிளேல வந்து அப்படி ஒரு சீன் வந்ததுன்னா அது நிறையவே எதிர்பார்ப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் வந்து அது நிறையவே எதிர்பார்ப்பாங்க அந்த ஒரு சீன். கீழே விட்டாரு. நல்லா இருக்கு. போலீஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 உன்னிப்பா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. என்பிசிஸ் கூட என்பிசிஸ் கூட டீடைலிங், செம்ம டீடைலிங். சும்மா லைட்டா ஏதாவது டவுட் வந்து நம்ம அவனை இப்படி மறைச்சிட்டே இருந்தா கூட எரா ஐடென்டிட்டி அப்படின்னு அதே தான் ரியலா செம்ம ரியலிஸ்டிக். இதை தாண்டி இவங்க ஹோட்டல் மறுபடியும் கம்மிங் பேக் டு ஸ்டோரி, அந்த ஹோட்டல்ல இவங்க வந்து தங்குற இடமே ஓஷன் வியூ பாயிண்டா தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து இவங்க ஏதோ திருடிட்டாங்க, பப்லயோ பார்ட்டிலயோ ஏதோ ஒரு ஹைஸ்ட் பண்ணிட்டாங்க, சின்ன ஹைஸ்ட்னு வச்சுக்கோங்க. அந்த பப்பாட்டில ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்துறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு டார்க் இலுமினாட்டியா ஒரு மாஃபியாவோ வாட் எவர், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இவங்க யாரை நம்புறதுனே இவங்களுக்கு தெரியல. ஓகேவா? அந்த நைட் தான் லூசியா கதையை மாறப்போகுது. லூசியாவை காலி பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அந்த ஷாட் தான் நம்ம இப்ப பார்க்கலாம். லூசியா வந்து இப்படி வச்சுட்டு பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து அந்த வால்பேப்பர்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜேசனும் லூசியாவும் அவங்க லைஃபே டெரிபிளா மாறுது. இதுதான் கதையா, மொத்த ஸ்டோரியே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறாங்க, டூ ஆர் டை மிஷின் மாதிரி தான் எல்லாமே இருக்கிறதா ஸ்டோரி இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். பிகாஸ் இவங்க விட்டு அந்த ஒரு ட்ரெய்லர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது. சீட்டா. சோ அதுக்கு பத்தி சொல்லுங்க, இவர்தான் கார் எக்ஸ்பர்ட், சொல்லுங்க. கார் அந்த எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க, அந்த கார் வந்து பர்சனலா எனக்கு தெரியும். நம்மளே இங்க நிறைய கார் கலக்குறோம். அதுல அந்த கார் இதை நான் எடுத்து காட்டுறேன். இந்த காரு நான் சின்ன வயசுல எப்போயோ வாங்கினது, 20 வருஷம் இந்த கார். ஓகே, சோ இந்த கார் அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த கார் வந்து GTA வைஸ் சிட்டியில் கார் வெட்டின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. C4 இது C4 கார் வெட்டி. ஸோ அந்த லாங் பானட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த கார் அந்த அந்த இதில் வந்து 2-3 கலரில் இந்த கார் விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு
பர்டிகுலரா நம்ம சொல்ல வேண்டிய கதை. ஸோ அதே தான் இங்க இதுக்கு முன்னாடி ஓடின அந்த ஓகே ஃபெராரி டெஸ்டரோசா, அது வேற அது வேற ஒரு டெஸ்டரோசான்றது ஃபெராரியோட ஃபெராரி. ஓகே ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேம் தான் சீட்டா. ஸோ அதுதான் வந்து அங்க சீட்டான்னு வந்து நீங்க நேம் பேட்சே பார்த்துருப்பீங்க. ஆமா ஸோ இந்த 2 காரும் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு கார். அது வந்து அதாவது அந்த GTA Vice City காரனே தெரியாம நான் வாங்கி வச்சிருக்கேன். அதான் அதான் வந்து கலெக்டபிள்ஸ்ல இருக்கு. ஓகே அதுக்கு அது கையில வச்சுக்கலாம். நானுமே அதை என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இந்த அன்னைக்கு லைவ்ல ஆமா அன்னைக்கு வரைக்கும் போடும்போது நம்ம ஆமா. பார்த்தோம். அப்பதான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது இதுதான் ஆச்சு. ஆமா ஸோ வைஸ் சிட்டியோட அந்த வைப் வந்து அந்த ரெட்ரோ வைபை அகைன் GTA 6 மீண்டு கொண்டு வந்துருமா. ஆக்சுவலாக இப்போ $3 billion வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை நான் நம்பல. ஏன்னா அது இன்னும் ராக் ஸ்டார் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. யாரோ ஒரு ரிப்போர்ட், அது ரிப்போர்ட் யார் வேணா பண்ணலாம். நீங்க நாங்க கூட எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆமா ஆக்சுவலா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பட் 39 மில்லியன் காப்பீஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்நேரத்துக்கு ராக் ஸ்டார் கன்ஃபார்ம் பண்ணிருக்கும். பட் ஆப்வியஸா டிசம்பருக்குள்ள $3.2 billion அடிச்சிருவானுங்க. அது கன்ஃபார்ம். பட் இப்போ ப்ரீ ஆர்டர்ல அது வரல. அது நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும் ஓரளவுக்கு. பட் அந்த கேம் மேக் பண்றதுக்கு கண்டிப்பா $2 billion ஆயிடுச்சு. அதை தாண்டி அது ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் போடுறாங்க. நான் அதை பத்தி பேசல. யூனிக்கா ஒரு பாயிண்ட் என்னன்னா GTA 6 இருக்கிற ஒரு மேஜர் அந்த ஸ்டோரி ஆர்க்கு டிராவல் ஆயிட்டு GTA ஆன்லைன் அதுதான் நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கான கதை. ஸோ அந்த ஆன்லைன்ல இது வந்து தியரி இல்லை. ஆக்சுவலி கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ ராக்ஸ்டார் கேம்ஸே வந்து அந்த ஃபவுண்டரே அதை பற்றி வந்து ஆல்மோஸ்ட் ஃபவுண்டரில் சிஇஓவே வந்து அதை பற்றி டீஸ் பண்ணியிருக்காரு. மேப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு வேலை அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த 10 வருஷம் எடுத்துக்கிட்டாங்களா எக்ஸ்ட்ரா ஒரு கேம் மேக் பண்ணால் ஒரு 4-5 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். மீதி எக்ஸ்ட்ரா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சரி மேக்ஸிமம் நம்ம போட்டுக்கிட்டா கூட 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவா வெறும் இது டிசைன் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க வந்து சர்வர்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். இல்லைனா கேம் பிளே ரெடி பண்ணியிருக்கலாம், மெக்கானிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம் ஆன்லைனில். பிகாஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய கிராஷ் ஆகும். கண்ணாமின்னா காரு பறக்கும், கண்ணாமின்னா இவனுக்கு வந்து மாட்ஸ் பண்ணுவாங்க, சர்வர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு இப்போ ஃபோர்ட்நைட்லலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதிக கிரியேட்டர்ஸ். அந்த மாதிரி ஏதாவது இதில் GTA 6 இருக்கிறதுக்கு GTA ஆன்லைன் அது எப்படி வந்து இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டேட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்? புது புது சிட்டிஸ் உள்ள ஆட் ஆன் பண்ணலாம். அதுதான் கேட்குறேன். அதுதான் அது வந்து எப்படி இருக்குன்றது வந்து மேபி இந்த மேப் ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற மேப் தாண்டி செம பெரிய மேப். ஆமா நியூ மேப் வந்து அவங்க இந்த GTA ஆன்லைன்ல பாக்குற மாதிரி கூட இருக்கலாம். யூசர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு எனக்கு என்னோட தாட். ரெண்டாவது இங்க இருக்கிற ரியலிஸ்டிக்கான கார்ஸ்லாம் இருக்கு நிறையா இந்த GTA 6. அதுக்கு பேட்டன்ட்டுக்கு கூட அவங்க வந்து சும்மா யூஸ் பண்ண இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா உண்மையிலே இருக்கலாம். சும்மா யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரிஜினலா அந்த ஒரு லோகோ வச்சு அந்த ஒரு ஒரிஜினல் டீடைலிங் வச்சு பண்ண முடியாது. தே நீட் டு கெட் பேட்டன்ட். ஸோ அந்த ஒரு இதா கூட இருக்கலாம். இன்னொரு தீம் அந்த மேப் எக்ஸ்டெண்ட் தாண்டி அதோட ரியலிஸ்டிக்கான ஃபீச்சர் அந்த கிராஃபிக்ஸ் கொண்டு வரதுக்கு they would have taken some time. ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா GTAனால அடிச்சு தூக்கி போட்டு போறது தான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத ஒரு சிட்டி, கேங்ஸ்டர் லைஃப். பட் இதுல GTA 6 அப்படி இல்ல. ஃபேன்ஸ் எல்லாம் இத கேட்டு மேபி கொஞ்சம் இதுவாகலாம். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற விட இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்ட் வேர்ல்டு நம்ம ஆக்சுவலா போய் டிராவல் பண்ண போறோம் GTA 6. அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் இன்னைக்கு இருக்கிற இந்த GTA 6ன்றது அல்ட்ரா 18+, ரா 18+ ஆன ஒரு கேம். அது how do you take in for children next generation because they will eventually see when you play. So how you take that impact? அதுல ஏதாவது ஒரு issues கிரியேட் ஆகலாமா? ஆகலாம். கிட்ஸ் தான் ஆக்சுவலா கேம்ஸ்னாலே பேசிக்கா 100% GTA 6 கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா இந்த கார் என்னது? லாம்போர்கினி. அதுதானா நீங்க சொன்னீங்க? என்னது? இல்ல. சரி ஓகே சொல்லுங்க. யா பேக் டு கான்டென்ட். இப்போ வந்து கிட்ஸ் விளையாடுறாங்க. இப்போ ஏன்னா கேம்ஸ்னா பேசிக்கா கிட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்க கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 18+ இருந்து எல்லாமே மோஸ்டா வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ அதனால பிரச்சனை வந்து நான் என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை கேம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேம் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதுல இது சென்சார் கட் பண்ணுங்க அப்படின்னு இல்லாம மிஷினே கட் பண்ணிட்டானுங்கன்னா என்ன ஆகும்? சில கண்ட்ரீஸ்ல கேமே பேன் ஆக வாய்ப்பு இருக்கு.
ஆமா அதுதான் அதாவது இந்த GTA 6 திரும்ப டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை இந்த ரீசன்னால கூட டிலே ஆகுமா? ஆல்ரெடி ராக்ஸ்டார் எம்ப்ளாயீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க 30-40 பேர் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. ஸோ அதனால கேம் டெவலப்மெண்ட் வந்து கட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பக் ஃபிக்ஸஸ்லாம் டெஸ்ட் பண்ணானுங்களான்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லர்ஸ்லேயே வந்து சில பக்லாம் இருந்தது. அந்த ஷேடோ விழாமல் இருக்கிறது, ஃபெரிஸ் வீலில் வந்து ஷேடோ விழலை, மீதி பில்டிங்கில் ஷேடோ விழுது, இந்த மாதிரிலாம் சில ரேட் ரேசிங்லாம் முடியாமல் இருக்கு, லாஜிக்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி ஹவு டு யூ திங்க் இந்த ஒரு சில்ட்ரனோட இம்பேக்ட்னால கேம் வந்து டிலே ஆகிறதுக்கு எப்படி? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் அதை அந்த அளவுக்கு யாரும் யோசிக்கல இந்த பாயிண்ட். சில்ட்ரன் அந்த வயசு நம்ம யோசிக்கல. ஆமா, நம்ம அந்த கேம் வர வைப்லேயே இருந்திருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி யோசிக்கல. ஏன் அது இம்பாக்ட் ஆகலாம் மேபி. இப்போ யூஎஸ்குள்ளேயே ஆக்சுவலா வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எப்படின்னா இப்போ 18+ கண்டென்ட்ஸ்லாம் இருந்தாலுமே சரி ஸ்டேட் லாஸ் இருக்கும். இப்போ யூஎஸ் மட்டும் வச்சுக்கிட்டாலே. ஸோ மற்ற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கும். ஆமா ஆமா. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ ஜிடிஏ வந்து இப்போ ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜிடிஏ ஆன்லைன். ஆமா. ஸோ அதுக்கு வந்து இப்போ இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்தா நிறைய பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியால இருந்து ஏதாச்சும் ஒரு உள்ள வந்து ஒரு என்ன எப்படி சொல்றது, மும்பை சிட்டிக்கு வந்து அவங்க ஒரு மாடை வந்து இது பண்றாங்க, ஆட் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ ஹிந்துயிசம் அப்படி இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபெஸ்டிவல் மோடு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் கிரியேட் பண்றோம்னா இப்போ நிறைய விஷயம் கொண்டு வருவோம். இப்போ வந்து கல்ச்சுரலா வந்து நிறைய கான்ஃபிளிக்ட் எடுத்துட்டு வரும், கான்ட்ரோவர்சி வரும். ஆமா, ஸோ கான்ஃபிளிக்ஸ் வரும், இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி பத்தி பேசுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கு அவாய்ட் பண்ணும். இப்போ இந்தியா ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கலாம். கரெக்ட் தான். ஒரு சின்ன பாயிண்ட்னால ஒரு கேமே பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்போ ஸோ அது வந்து பெரிய இம்பாக்ட் தான். இப்போ ஜிடிஏ வந்து அதை வந்து அந்த இஷ்யூ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகும். கரெக்ட். கவர்மெண்ட்ஸ் கிட்ட இப்போ நிறைய வேர்ல்ட் லெவல்ல கண்டிப்பா எல்லாருமே ஆப்வியஸா இது ஒரு வைரல், இது பெரிய சென்சேஷன். இதான் நம்பர் 1 என்டர்டெயின்மெண்ட் GTA 6. அது ஸ்டேட் லேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதாவது வந்து இது நெகட்டிவா சொல்றோம்னு இல்லை, இந்த ஒரு சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்மே நம்ம யோசிச்சு பார்க்கணும். சில்ட்ரனோட இம்பாக்ட் அந்த கேம்ல நிறைய இருந்ததுன்னா ஆப்வியஸா வந்து அது வந்து செம்ம இம்பாக்ட் ஆகும். டிலேன்றதை தாண்டி திரும்பவும் அந்த மிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க மொத்தமா ரீவாம்ப் பண்ணணும். ஒரு மேபி வந்து ஆப்வியஸா அது முன்னாடியே பார்த்துருக்கலாம், லேபிள் 18+ அவங்க போட்டுட்டு அவங்க தான் விளாடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் அண்ட் லா வந்து அவங்க இது பண்ணாலும் இதான் ஒரு கேஸ் நடந்தது ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா மொத்த கேமே வந்து ஸ்பாயில் ஆகும். ஸ்டில் நம்ம எல்லாரையுமே நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே ஒரு பெரிய குளோபல் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தில் ஐ தாட் இந்த கேம் வந்து அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னதான் குளோபல் இது இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அந்த பேரண்டிங்ல அந்த 18+ வந்து கண்டெம் பண்ணி கொண்டு வரணும் மேபி. ஆனா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய கேம் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மேபி தே ஹேவ் செட்டிங் இன் ஃபில்டர். இப்போ ப்ரொஃபானிட்டிக்கு இருக்கட்டும், கரெக்ட், கோர் பிளட்க்கு வந்து ஃபில்டர் வேணா இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ். ஏன்னா இப்போ ஆன்லைன் வந்து இன்னும் வரல. இப்போ GTA 5 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆன்லைனே விட்டாங்க. ஆமா ஆமா, ரீசன்ட்டா வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து GTA ஆன்லைன் 6க்கு வந்து ஆன்லைன் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இயர்ஸ் ஆகும். ஸோ அதனால பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா அப்போ வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் கண்டென்ட் வந்து. ஏன்னா இப்போ மக்கள் கிட்ட போகும்போது தான் கண்ட்ரோல் வந்து மீறி கண்டிப்பா. ஆமா, இப்போ கிரியேட்டர்ஸ் கிட்ட, ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஏன்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், எல்லாமே பண்ணும். ஸோ நோ இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா கம்மிங் இயர்ஸ்ல அப்டேட் விடும்போது கண்டிப்பா வரும். ஆன்லைன்ல இல்லாம இந்த மாதிரியான ஒரு கேம்லயே இப்போ நமக்கு விடுற சிடிலயே அந்த மாதிரி 18+ கண்டென்ட்லாம் இருக்கு. அது இருக்குதான். அதாவது ஜிடிஏனால அப்படிதான். ஸோ அதை அந்த காலகாலமா பண்ணிட்டு இருக்கானுங்க, அது பிரச்சனை இல்லை. கேம் பிளேக்குள்ள ஏதாவது நடந்து ஒரு கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணானுங்கன்னா இந்த சைல்டு இப்படி விளையாடி இப்படி ஆயிடுச்சு ஆன்லைன் அதெல்லாம் நிறைய கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க சான் அண்ட்ரேஸ்லாம் பாத்துருக்கீங்களா, கேஸ்லாம் இருக்கு அப்பெல்லாம், அதெல்லாம் நிறைய இருக்கு யூஎஸ்ல எல்லாம். ஸோ அதனாலேயே சான் அண்ட்ரேஸ் வந்து கொஞ்சம் இதாச்சு. அதனால அதுக்கு அடுத்து லிபர்ட்டி சிட்டி ஓடல, அது மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ சில இதெல்லாம் இருக்கு ஆப்வியஸா, சில இதெல்லாம் சில கண்ட்ரீஸ்ல விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி GTA 6 அந்த மாதிரி ஆகாது ஆப்வியஸா. இந்தியாவில் எல்லாரும் விளையாடுவாங்க, பிகஸ்ட் செல்லிங் மார்க்கெட் இந்தியா தான். இப்போ கூட ஏதோ ஒரு கண்ட்ரியில் 16க்கு பிலோ வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது என்ன கண்ட்ரின்னு தெரியல. மேபி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த கேம் வந்து கொஞ்சம் கரெக்ட் தான், ஆப்வியஸா இருக்கும். ஆனால் பிகஸ்ட் செல்லிங் மார்க்கெட் நம்ம ஜாகிரதையாக ஃபீச்சர் பண்ணி விளாடணும். இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரெய்லர் 3 மக்களே, ட்ரெய்லர் 3 இன்னும் வந்து விடவே இல்லை. அதாவது 20 minutes கேம் பிளேயோட ட்ரெய்லர் 3 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த கண்டென்ட் வந்து நம்ம உள்வரினை பற்றி பேச போகிறோம். உள்வரின் கேம் அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரணும்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் இருக்கிற ஹைலி ஹிடன் டீடைல்ஸ், ஸ்டோரி ஆர்க், பிகாஸ் மார்வல் யூனிவர்ஸ்னால் ரொம்பவே டெப்த்தாக நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறவங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஆப்வியஸாக பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். தேங்க்யூ.